Hello friends, welcome to Preethi's Delicacy. இன்னைக்கு நம்ம Preethi's Delicacyல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் குழம்பு. அதுவும் ரொம்பவே ஈஸியா, ரொம்பவே குயிக்கா, பயங்கர டேஸ்டியா பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. இப்போ ஒரு பிரஷர் குக்கர்ல 2 ல இருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம ட்ரை ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயத்து கூடவே 4லேருந்து 5 பல்லு பூண்டு, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா குறன்னு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லை பார்த்தீங்களா, மசாலாஸ் எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம அது இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா அம்மாவோட ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா, அம்மா எப்போதுமே இதில் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்ப்பாங்க. இதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு பெரிய முருங்கைக்காவை கட் பண்ணி மீடியம் பீசஸாக கட் பண்ணி இப்போ இதுக்குள்ளார சேர்த்துருப்பாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்காங்க. மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கிற மட்டன் பீசஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ளார சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்காக 4லேருந்து 5 விசில் போட போகிறோம். 4லேருந்து 5 விசில் போட்டால் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் ரொம்பவே குழஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ நம்ம அதை வெளியே எடுக்கிறோம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தன்னால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவையும் உருளைக்கிழங்கையும் இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள், நம்மளோட மட்டன் பீசஸ் 80 to 90% நல்லாவே வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம திரும்பியும் குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க, போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காவை இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதுக்குள்ளார சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தேங்காய் பால் அரைச்சி எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம குக்கரில் ப்ரெஷரும் தண்ணியில் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா, நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா தேங்காய் பால், அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் தேங்காவை அப்படியே பேஸ்ட் மாதிரி கூட இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தேங்காவை அப்படியே அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டாகவே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்புல. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியை இப்போ இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக தாளிக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடாயில். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை மட்டன் குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி சோம்பு போட்டு தாளித்து நம்ம மட்டன் குழம்புல சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது ரைஸ்க்கு இல்லாட்டா இட்லிக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக செய்கிற மட்டன் குழம்பை விட கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாவோட ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.